பிரியாணிக்குலாம் ஏற்ற மாதிரி சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? செம்ம சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நிலக்கடலையில் வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட வெந்தயம், எள்ளு அதையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் நீட காம்போடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, மிளகு, ஜீரகம் அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பில்லை அதுவும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூளுங்க. வேறு எந்த மசாலாவும் கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இது கூடயே தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரட்டு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு 10-20 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.